Hi students, we are going to solve MCQ number 7. Two identical coils, each with n turns and radius capital R, are placed coaxially at a distance capital R as shown in the figure. So you can see two identical coils. Identical coils means made up of the same material, same density. They are all having the same radius, same number of turns. Okay. If I ampere, okay, if I is the current passing through the loops in the same direction. So the direction of flow of current, I ampere current, is the same. So it is clockwise. It is clockwise current. So in the same direction. Then the magnetic field at a point P. So this is a point P, which is exactly at a distance R by 2 between the two coils. The very excellent numerical problem. Okay. So first you should enjoy doing such problems. இப்போ என்ன கொடுத்திருக்காங்கப்பா, ரெண்டு ஐடென்டிக்கல் காயில் கொடுத்துட்டாங்க, ரெண்டுக்குமே சேம் ரேடியஸ்னு கொடுத்திருக்காங்க, ரெண்டுலயுமே சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, ரெண்டுலயுமே சேம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது. இப்போ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து கிளாக் வைஸ்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது ரெண்டு காயிலுக்கும் நடுவுல ரெண்டு சென்டர் டு சென்டர் ஆஃப் த காயில் இருக்கு இல்லையா, சென்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் காயில் டு சென்டர் ஆஃப் த செகண்ட் காயில் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு r, which is the radius of the coil. இப்போ இதுல மிட் பாயிண்ட் எது? பாயிண்ட் P. P is the மிட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா? அப்ப நம்ம இது என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, we have derived an expression for the magnetic field at any point along the axis of a circular coil carrying current. Axis of the circular coil carrying current நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? B equal to mu naught into n into I into r square divided by 2 into r square plus x square whole power 3 by 2. இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால அந்த ஈக்குவேஷனை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சம்ம வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். சரி, எந்த பாயிண்ட்ல இப்ப நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க? at the point P. So where is the point P in this picture? It is midway between the center of the first coil to the center of the other coil. அப்ப the point P is located at r by 2 distance from the first coil as well as from the second coil's center. அப்போ the point P has two magnetic fields. நல்லா இத புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் P அதுல எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும்? ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். ஒன்னு B1 due to the first coil, இன்னொன்னு B2 due to the second coil. அப்போ இந்த ரெண்டு ஃபீல்டும் ஆட் ஆகுமா, சப்ட்ராக்ட் ஆகுமா, இல்ல என்ன ஆகும் அப்படிங்கறத கான்செப்ட். இது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டான சம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. இதே மாதிரி 2-3 சம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எவ்வளவு பிரில்லியன்ட் சம். இது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டோட செஞ்சீங்கன்னா அருமையான சம் இது. இப்போ என் கூட சேர்ந்து செய்யறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. இப்போ வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இன் த காயில்? இது கிளாக் வைஸ் கரண்ட் இல்லையா? இப்போ கரண்ட் கிளாக் வைஸ் ஆக இருந்தால், ஓகே, when the current is indicated by the folded fingers of the right hand means then the thumb indicates the direction of the magnetic field. அப்போ இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் காயில் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் காயில். சோ இதுல வந்து காயில் 1, இது காயில் 2. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் காயில்ல வந்து கிளாக்வைஸ் கரண்ட் போறதுனால தம் டைரக்ஷன்ல தான் B1 இருக்கும். அதே மாதிரி செகண்ட் காயில்லையுமே அதே ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி clockwise directionல current flow ஆச்சுனா along the thumb தான் field இருக்கும். அப்போ so along this first coil there is a field, magnetic field B1. Along the second coil, okay, along the second coil there is a magnetic field B2. So can you see that the direction of B1 as well as B2 both are towards the left side? Both are the same direction. B1 and B2 both are in the same direction. அதனால நான் இந்த B1 இருக்குலப்பா along the axis at this distance here I will show this is B1. Okay. So at the point P, at this point P there are two fields. So point P அப்படிங்கற பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபீல்ட் இருக்கு. So one is B1,
The other one is B2. And also B1 is equal to B2. Okay, B1, the magnitude of B1 is equal to the magnitude of B2, and that is equal to B. So this only I am going to substitute now. The field B1 and B2 have the same magnitude now, and that is equal to, or B is now equal to mu naught into number of turns n into I into r square divided by 2 into r square plus x square whole to the power of 3 by 2. Here x is r by 2. So this is the value of x. So for both the coils, from the center of both the coils, the distance of the point P is at x is equal to r by 2. So instead of x, we are going to substitute r by 2. And we will check it now. So B is the resultant field. So B at this point B, this is the resultant field. Understand that? So B must be equal to, that is B1 or B2, and that must be equal to B. We will find out B. But the net field is equal to B1 plus B2. Illaya? Upon net field here, net field, that is the resultant field is equal to B1 plus B2. That is equal to B plus B. That is equal to 2B. So we have to add B1 and B2. So that it is equal to twice B. This is the resultant field at the point P. So first we will find out an expression for B, and finally we will multiply by 2, so that resultant field we can easily get it. Okay, now look at this expression for B equal to. Now B is equal to mu naught, okay, mu naught into N into I into R square divided by 2 into r square plus x square is there, where x is equal to what? R by 2. So this is r square by 4. Because x is equal to r by 2, is it not? See here, x is equal to r by 2. So x square is equal to r square by 4. So instead of x square here, I am going to substitute r by 2 the whole square. And this is raised whole to the power of 3 by 2. So this is now LCM I am going to take. So this is 4r square plus r square by 4. So this is mu naught n I into r square divided by 2 into. So 4r square plus r square is 5r square divided by 4. Whole to the power of 3 by 2. So this bracketed term is whole to the power of 3 by 2. அப்படினா என்ன? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போட்டுட்டு கியூப் அப்படின்னு எழுத போறேன். அப்ப this is also now equal to mu naught into ni r square, okay, divided by 2 into, okay. இப்போ இந்த பிராக்கெட் குவாண்டிட்டியை வந்து 3 by 2 இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போடுறேன். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போடும்போது 5 கியூப், அப்போ இது வந்து 5 கியூப் ஆயிரும் இன்டு r ஸ்கொயர், ஓகே. இது r ஸ்கொயரோட ஹோல் கியூப் வரும்போது இது என்ன ஆகும்? r பவர் 6 ஆயிரும் டிவைடட் பை இது 4 பவர் 3, அப்போ 4 கியூப் ஆயிரும். 4 கியூப், அப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் whole power 3 by 2 இருக்குல்லப்பா, x power 3 by 2 is square root of x cube. x க்கு பதிலா 5r square by 4 இருக்குது. அப்ப 5 cube into r square whole cube divided by 4 cube. இதெல்லாம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போட்டுட்டா இப்படி வந்துரும். புரியுதா? அப்போ b is now equal to, okay, அப்போ this implies b is now equal to mu naught n I into r square, okay, divided by 2 into. இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள, இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. 5 கியூப் இருக்குல்லப்பா, 5 கியூப் இருக்குது. அதை நான் எப்படி எழுதுறேன்? 5 ஸ்கொயர் இன்டு 5 அப்படின்னு எழுதிக்கிறேன். இன்டு r பவர் 6 இருக்குது, r பவர் 6 இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிறேன் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள. டிவைடட் பை இருக்குது.
divided by 4 cube னா என்ன அர்த்தம் 4 into 4 into 4 4 4s are 16 16 4s are 64 னு ஒரு நம்பர் வரும் இல்லையா அந்த 64 நான் என்ன பண்ண போறேன் 8 ஸ்கொயர் னு மாத்திக்கிறேன் so 8 into 8 also is 64 அப்போ 4 cube is nothing but 8 square இத புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல 4 4s are 16 16 4s are 64 அதே மாதிரி 8 into 8 also is what 64 அதனால இத நான் 8 square னு போட்டுக்கிட்டேன் இதுல ஒரு கன்வீனியன்ஸ் என்ன அப்படினு கேட்டிங்கனா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிற ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாத்தையும் வெளியில எடுத்துறலாம் இல்லையா பவர் வந்து பாதி ஆயிடும் அப்போ this implies b is now equal to mu naught n I r square divided by 2 into இப்போ ஃபர்ஸ்ட் 5 ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கா அது வெளியில வரும்போது வெறும் 5 தான வரும் அப்ப 2 into 5 ஓகே அடுத்து இந்த r பவர் 6 வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்குது இல்லையா அது வெளியில வரும்போது என்ன ஆகும் r கியூப் ஆயிரும் அப்ப into r கியூப் ஓகே இப்போ இந்த 8 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு இல்லையா அப்ப அது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கனா டிவைடட் பை 8 ன்னு வந்துரும் அப்ப இந்த 5 ஸ்கொயர் வெளியில வரும்போது 5 ஆ வரும் r பவர் 6 வந்து r கியூப் ஆக வரும் டிவைடட் பை 8 ஸ்கொயர் வந்து வெளியில 8 ஆக வந்துரும் அப்ப ரிமைண்டர் டேர்ம் என்ன இருக்கும் √5 மட்டும் தான் இருக்கும் அப்ப into √5 ஓகேவா into √5 சரி இப்போ இந்த 2 and 8 வந்து நம்ம கேன்சல் பண்ணிரலாம் 4 டைம்ஸ் அந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 4 மேல வந்துரும் இல்லையா இந்த மேத்தமேட்டிக்கல் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க பிராக்டீஸ் பண்ணனும்ப்பா ரொம்ப ஷார்ட்கட் போயிராதீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் as a learning stage நோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஸ்டெப்புமே எலாபரேட்டா செஞ்சு பாருங்க அதுக்கு அப்புறம் செகண்ட் டைம் செய்யும்போது ஷார்ட்கட்ல போலாம் ஓகேவா அப்ப இந்த 4 மேல வந்துரும் அப்ப this implies b is now equal to 4 into mu naught n I okay r square அப்போ divided by okay divided by இப்போ என்ன வருது பாருங்க இங்க ஒரு 5 இருக்குது 5 r cube 5 √5 understand அப்போ இது வந்து 5 இது வந்து √5 இப்போ r cube இருக்குது இந்த r cube வந்து மேல வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்க இந்த r ஸ்கொயரும் இந்த கியூபும் கேன்சல் ஆயிரும் புரியுதா இது அப்படியே இருக்கட்டும் அப்போ அடுத்த ஸ்டெப் வரும்போது therefore b is now equal to 4 mu naught n into I divided by இங்க 5 into r ன்னு இருக்கு அத வந்து 5 into r ன்னு இருக்குது திரும்பவும் இந்த 5 நம்ம உள்ள கொண்டு போனோம்னா என்ன ஆகும் √5 கியூப் ன்னு வந்துரும் அப்ப அத செய்வோம் அப்ப this is equal to 4 into mu naught into n I divided by so square ரூட்டுக்குள்ள வந்து என்ன ஆகும் 5 கியூப் ன்னு வந்துரும் 5 கியூப் into r அப்ப இது 5 பவர் 3/2 ன்னு போடலாம் இல்லையா திரும்பவும் 5 பவர் 3/2 அப்போ b is now equal to 4 mu naught n I divided by 5 power 3/2 into r. So this is the value of only b. That is b1 is equal to b2. That is equal to b அப்படினு நம்ம எடுத்துறோம். அப்ப resultant field என்ன b1 plus b2 தானப்பா இங்க போட்டுருக்கோம் இல்லையா net field is equal to what b1 plus b2 that is equal to b plus b that is equal to 2b தானே அப்போ therefore net field okay net field at which point at p that is given by b net is equal to 2 into b so this is equal to 2 into 4 mu naught n I divided by 5 power 3/2 into r so this is equal to 4 2s are 8 therefore b net is equal to 8 mu naught n I divided by 5 power 3/2 into r இதுதான் நமக்கு வர்ற ஆன்சர் புரியுதா இது எந்த ஆப்ஷன் பாப்போம் இப்போ so 8n இருக்கு 8 mu naught n இருக்கு √5 into r இருக்கு ஆனா நமக்கு 5 power 3/2 வருது அப்ப ஆப்ஷன் b is the right answer so 8 mu naught n I divided by 5 power 3/2 into r
அப்போ therefore option B is the right answer. Option B is the answer. So this numerical problem is really challenging. இந்த மாதிரி சம் தான் நீட் அண்ட் ஐஐடி ஜேஇஇ இல்லை இன்னும் பயங்கரமான ஒரு என்ட்ரன்ஸ் ஹை லெவல் எக்ஸாம்ஸ்லாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பிசிக்ஸ் அப்படின்னாலே அப்படிதான் இருக்கும், ஸ்டாண்டர்டா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த காயில் அப்படின்னா B is equal to mu naught Ni into R square divided by 2 into R square plus X square whole power 3/2. இந்த ஈக்குவேஷன் தெரியலனா இந்த சம்மவே நம்ம தொட முடியாது. அப்போ அந்த ஃபார்முலா ஃபுல்லுமே நம்ம ஒரு பேஜ் இந்த மாதிரி செப்பரேட்டா ஒரு டாபிக்குக்கும் ஒரு பேஜ் கீழே நம்ம எழுதி வச்சு பிராக்டிஸ் பண்ணணும். I hope you must have understood this challenging problem easily. Fine.